கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலே நாம் இப்படி பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தருக்கு கொண்டு போகப்பட்டார் என்று காண்கிறோம். இப்போ இங்கே காணப்படுகிறது, பிசாசினால் சோதிக்கப்படும்படி இயேசு வனாந்தரத்துக்கு நேராக ஆவியானவர்னால் நடத்தப்பட்டார் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை ஒருபோதும் சோதிக்கிற தேவன் அல்ல. ஆனால் சோதிப்பதற்கு பிசாசு தான் வருவான். ஆனால் கர்த்தருடைய சித்தத்தோடு பல நேரங்களிலேயும் வருகிறதுண்டு. அப்போ நமக்கு வருகிற போராட்டம் என்னதென்று நாம் திரிச்சறிய வேண்டிய ஒரு கடமை நமக்குண்டு. எப்படி என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அதனுடைய மேல் பாகங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே காணப்படுகிறது, இயேசு ஒவ்வொரு நேரத்திலும் தனக்கு நேராக வருகிற அந்த ஒரு சோதனை சமயத்திலே இயேசு கிறிஸ்து வசனத்தை கொண்டு ஜெயித்தார் என்று நாம் காண்கிறோம். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு வருகிற சோதனைகளை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் வசனத்தினால் ஜெயிக்க வேண்டும். அப்போ நமக்கு வருகிற சோதனைகள் என்று சொல்லுகிறது, ஒன்று உலக பிரகாரமாக இருக்கலாம், 2 ஆவிக்குரிய மண்டலத்துக்குரியதாக இருக்கலாம். நம்முடைய விசுவாசங்கள் சோதிக்கப்பட பலவித நேரங்களிலும் கஷ்டங்கள், பிரயாசங்கள், கண்ணீர்கள், மரணங்கள், அப்படி தான் நமக்கு சோதனைகள் கடந்து வரும். ஆனால் அந்த நேரங்களில் நாம் சோர்ந்து போவோமானால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கண்டிப்பாக நாம் தோற்று போவோம். இந்த உலகத்துக்கும் பிசாசுக்கும் நாம் அடிமைப்பட்டு போவோம். ஆனால் அப்படியல்ல. ஒவ்வொரு நேரமும் தேவனுடைய திருவசனத்தை கொண்டு நாம் ஜெயிக்க முற்படும் போது எல்லாற்றிலிருந்தும் ஜெயித்து நமக்கு இந்த உலகத்தையும் ஜெயித்து கர்த்தரோடு கூட வாழ முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதனால் சோதனைகள் என்று சொல்லுகிறது, ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய பிள்ளையாக இருந்தாலும் வரலாம், இல்லை உலக பிரகாரமாக வாழ்கிற ஒரு மனுஷனுக்கும் வரலாம். ஆனால் 2 பேரும் அந்த சோதனைகளை மேற்கொள்கிறது 2 தரத்தில் இருக்கலாம். என்று ஒரு ஆவிக்குரிய பிள்ளையானால் அதை கர்த்தருடைய கரங்களில் கொடுத்து ஜெபம் பண்ணி கர்த்தருடைய பதிலுக்காக காத்திருப்பான். ஆனால் உலக பிரகாரமாக வாழ்கிற ஒரு மனுஷனானால் அந்த சோதனை சமயத்திலே சோர்ந்து போய் தன்னுடைய தற்கொலைக்கு நேராக தான் திரும்பி போகிறார். அதனால் பிரியமானவர்களை, நமக்கு வருகிற சோதனைகள் என்னவானாலும் வசனம் கொண்டு நாம் அதை ஜெயித்து ஜெயாளியாய் கர்த்தருடைய ராஜ்யத்தில் நாம் போயிட்டு வர கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் கரம் பிடிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, ஆசீர்வாதம் மன மகிழ்ச்சியுமான கர்த்தாவே, இந்த வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகளை ஆண்டவருடைய கரங்களில் தருகிறேன். ஆண்டவரே, நாங்கள் சோதிக்கப்படும் போது ஆண்டவரே, நாங்கள் அதை வெறும் சோதனையாக காணாமல் கர்த்தருடைய வசனத்தை கொண்டு நாங்கள் ஜெயிக்கவும், பிசாசையும் இந்த உலகத்தையும் ஜெயித்து ஆண்டவருடைய ராஜ்யத்தில் வரவும் எங்களை ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.